ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. சாம்போ ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் லிமிடெட் ஐபிஓ 25 ஜூன் அன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. இண்டோ கல்ஃப் கிராப் சயின்ஸ் லிமிடெட் ஐபிஓ 26 ஜூன் அப்போ ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு ஐபிஓ பற்றிய ஷார்ட் அனாலிசிஸையும் இந்த ஐபிஓ பற்றிய என்னுடைய அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற என்னுடைய வியூவையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு ஷாம்போ ஸ்டீல் டியூப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டீல் பைப்ஸ் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ERW, தட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டட் ஸ்டீல் பைப்ஸை ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அக்ரிகல்ச்சர், ஆட்டோமொபைல், டெலிகம்யூனிகேஷன், ஆயில் அண்ட் கேஸ், இன்ஜினியரிங், சோலார் எனர்ஜி, ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸ், இது மாதிரி எல்லா செக்டார்லேயுமே இந்த ERW ஸ்டீல் பைப்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்பேன்ஷன் பிளானும் வச்சுருக்காங்க. இப்போ ரெவன்யூ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ராஃபிட் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. பட் ஃப்யூச்சரில் நிறைய பெரிய எக்ஸ்பேன்ஷன் பிளானையும் வச்சுருக்காங்க. அதனால் ஃப்யூச்சரில் இவர்களுடைய ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் கம்மிங் இயர்ஸில் நல்ல குட் க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனாலேயோ என்னவோ இப்போ வேல்யூஷன் பார்த்திங்கன்னா 45 PEயில் வந்திருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஃபண்டமெண்டலி ஓகே, வேல்யூஷன் ஹை, ஃப்யூச்சர் க்ரோத்தும் நல்ல பிரைட்டாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இந்த ஐபிஓவோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா 11% கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, அடுத்தது இண்டோ கல்ஃப் கிராப் சயின்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி கிராப் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்டை, அதாவது பயிர்கொல்லி, பூச்சிக்கொல்லி, இது மாதிரி பிளான்ட் நியூட்ரியன்ஸ், இந்த ப்ராடக்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இண்டோ அப்பாச்சி அப்படின்ற பிராண்ட் நேமில் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இவர்களுக்கு 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஜம்மு காஷ்மீரில், ஹரியானாவில் இருக்க 2 சைட்டு பார்த்திங்கன்னா 20 ஏக்கர்ஸில் அமைஞ்சிருக்கு. ஸோ இவர்கள் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல், டொமஸ்டிக்கில் மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பிஸ்னஸை ஓவர்சீஸ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவில். ஸோ இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெரான்பா, இந்தியா பெஸ்டிசைட்ஸ், அவர்கள் எல்லாமே நல்ல ரிட்டர்னை கொடுக்கல. அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் ஸோ இனி ஃப்யூச்சராக நல்ல ரிட்டர்னை கொடுக்கலாம். ஃபண்டமெண்டலி ஓகேவாக தான் இருக்குது. பட் கவர்மெண்ட் சப்சிடியே பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக இது ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாமே வேல்யூஷன் ரொம்ப லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கும் சம்டைம்ஸ் பூம் வரலாம், ஆனால் அது எப்போ வரும் அப்படின்றது தெரில. ஸோ இந்த ஐபிஓ பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட்டில் 11% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 2 ஐபிஓலையுமே நான் அப்ளை பண்ணுற ஐடியா இல்லை இப்போதைக்கு இந்த கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு. ஸோ நீங்கள் இந்த ஐபிஓஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பிளானிங், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னா maheshwariprakash15@gmail.com மெயில் பண்ணுங்கள். உங்களுடைய நேம் அண்ட் என்ன மாதிரி கன்சல்டேஷன் தேவை அண்ட் மொபைல் நம்பரோட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.